நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய ஞானத்தை குறித்து பவுல் ஆச்சரியப்பட்டு எழுதுகிறார். தேவனுடைய ஞானம் எவ்வளவு ஆழமானது என்று சொல்லி. ஸோ அந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 21வது சத்தியம், நமக்கு நாமே பொறுப்பு. தேவனால் அழைக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், தேவனுடைய கரத்திலே இல்லை, பிசாசுடைய கரத்திலேயும் இல்லை. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையிலே இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையிலே இருக்கிறது. இதை சிருஷ்டிக்கும் போதே தேவன் சொன்னார். பாருங்க, என்ன சொன்னார்? ஆண்டு கொள்ளுங்கள், ஹாவ் டொமினியன். அதில் எதெல்லாம் அடங்கி இருக்கிறது என்றால், ஆதாமும் ஏவாளும் நல்ல வாழ்க்கை வாழுவதற்கு அவர்களுக்கு தேவையான எல்லா கெப்பாசிட்டியும் கொடுத்துட்டு தான் நீங்கள் வாழ்ந்துருங்கள், ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். தன்னுடைய வாழ்விற்கு பொறுப்பு ஏற்க மறுத்தவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போமா? தங்களுடைய வெற்றிக்கு பொறுப்பு ஏற்காதவர்கள், தங்களுடைய எதிர்காலத்திற்கு பொறுப்பு ஏற்காதவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம வசனத்தை விட்டு வெளியே எங்கேயுமே போகிறதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சவுல் ராஜா, ரைட்? சவுல் ராஜா தன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான பொறுப்பை எடுக்க மறுத்தான். ராஜ பதவியே பறி போயிற்று. உங்களுக்கு தெரியும் அல்லவா? ரைட்? அதே சூழ்நிலை, அதே சத்துரு, அதே ராட்சதன், அதே போர்க்களம். பொறுப்பை ஏற்றான். பாருங்க, ஆட்டிடைன்னு என்ன செஞ்சான்? பொறுப்பை ஏற்றான். என்ன பொறுப்பு ஏற்றான்? இந்த பிரச்சனைக்கு தேவன் என்னை தீர்வாக வைத்திருக்கிறார் என்று அதில் எழுந்து நின்னான். பாருங்க, he raised to the occasion. உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த கதையை? நம்ம எத்தனை முறை தியானிச்சிருக்கோம் அருமையானவர்களே. பாருங்க, வேதம் முழுவதும் இதற்கு பல சான்றுகள் உள்ளன. சரிங்களா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 84வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன? யுத்த களம் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. வேற என்ன? 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலை ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. சிங்கக்கெபி சீருகிற எது? நெருப்பு, சிறைச்சாலை. இது எல்லாமே அருமையானவர்களே அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னாலே வெளியே வர முடியும் என்று பொறுப்பேற்றவர்கள், தனக்குத்தானே பொறுப்பேற்றவர்கள் இதிலே வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அல்லவா? உங்களுக்கு தெரியும் அல்லவா? பாருங்க, யார் யாரெல்லாம் தாங்கள் சந்திக்கிற பெரிய பெரிய சவால்களையும் சாதகமாக்கி கொண்டார்களோ அவர்கள் தங்கள் பொறுப்பை தாங்களே எடுத்துக்கொண்டவர்கள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் சிம்பிளாக சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு. யுத்த களத்தில் பாருங்க, இருள் வருகிறது. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள், சத்துருக்களை இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இருள் வருகிறது. உடனே யோசுவா போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, எப்படியாவது இன்னொரு 4 மணி நேரம் எனக்கு வெளிச்சம் வேண்டும் என்று கேட்கவில்லை. செய்தது என்ன? சூரியனே நீ இங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லு. தனக்கு தானே பொறுப்பு எடுத்துக்கொண்டானா இல்லையா? கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy.
மிக முக்கியமான உண்மை அருமையானவர்களே. 99.99% இஸ்ரவேலர்கள் தோல்வியை தழுவினார்கள். ஏன்? எந்த சூழ்நிலைக்கும் தீர்வாக தேவன் இஸ்ரவேலர்களை வைத்திருந்தார் என்கிற ட்ரூத் அவங்களுக்கு தெரியல. உடனே என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு வேறாக பேசினார்கள். நம்மால் அங்கே நுழைய முடியாது என்று சொன்னார்கள். அவர்கள் ராட்சதர்கள், நாம் அவர்களுக்கு இரையாவோம், நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். எவ்வளவு துர்ச்செய்தி பாருங்க. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை. என்னாலே இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியும் என்று பொறுப்பு அவர்கள் எடுக்கவில்லை. எனவே அவருடைய இருதயத்திற்குள்ள துர்ச்செய்தியெல்லாம் உள்ள வாங்குறாங்க. சொன்னது எத்தனை பேர்? 10 பேர் தான் சொன்னான். வேவு பார்த்து விட்டு வந்து துர்ச்செய்தியை சொன்னது 10 பேர் தான். 20 லட்சம் பேர்கிட்ட சொன்னாங்க. அத்தனை பேரும் இந்த பொறுப்பை ஏற்ற காலேபு யோசுவாவுக்கு பின்பதாக நிற்கிறதுக்கு பதிலாக அந்த 10 பேருக்கு முன்னதாக நின்னாங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம், இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள், நம்முடைய முதல் பெற்றோர் தோல்வியுற்றார்கள், அப்படிலாம் சொல்லிடுறோம். சவுல் ராஜா தோல்வியுற்றான், ராட்சதனை எதிர்த்து ஒரு கல்லை தூக்கி போட்டிருந்தா அந்த சவுல் ராஜாவே ஜெயித்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். நீங்கள் கல்லை தூக்கி போடுகிறீர்களா? நீங்கள் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிறீர்களா? சீறுகிற நெருப்பை பார்த்து ராஜா 7 மடங்கல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்களா? இவர்கள் தான் யாருங்க? பொறுப்பேற்றவர்கள். என்னுடைய எதிர்காலத்துக்கு நானே பொறுப்பு என்பதை அறிந்திருந்தவர்கள். இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முக்கியமான கேள்வி இல்லை? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னவர் மனுஷனா? நீங்கள் யோசிக்க வேண்டாமா? உங்களை பார்த்து தானே சொன்னார், என்னை பார்த்து தானே சொன்னார். அதனுடைய பொருள் என்ன? உன் பிரச்சனைக்கு நீ தான் தேர்வு, நீ அந்த பொறுப்பை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாருங்க. Is it easy? Yes, it's very easy. What does it mean? உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் போதுமான தகுதியையும் போதுமான வல்லமையையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்னது உங்களுக்கு தெரியல? How much have you been qualified? How much the Creator God is so pleased with you? How much you are empowered? இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். It's very important, really beloved. ஆமாம். உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவன் உங்கள் ஒரு விரலையும் அசைக்க வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணிவிட்டார். ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய முதல் பெற்றோர் இழந்தார்கள் அல்லவா? எதை இழந்தார்கள்? தேவனுடைய சாயலை இழந்தார்கள், தேவனுடைய ரூபத்தை இழந்தார்கள், தெய்வீக ஆளுகையை இழந்தார்கள். இந்த மூன்றையும் ரெஸ்டோர் பண்ணிட்டு தான் சொன்னார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லவா? தேவன் உன்னை பற்றி சொன்ன வார்த்தையை நீ சீரியஸாக எடுத்தா உன் பிரச்சனையை நீயே தீர்த்து கொள்ளுவாய். திரும்பவும் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நீ அறிந்து உணர்ந்து கொள்ளுவாய் என்றால் உன் பிரச்சனைகளை நீனே தீர்த்து கொள்ளுவாய், நீ பொறுப்பு ஏற்பாய்.
ஒரு முறை திருச்சியில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயினில் ஏற போகணும். சரிங்களா? என்னோடு வந்த ஒருவர் ஸ்டேஷனில் வெளியே இருந்து அவங்க மனைவியை கூப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு கழுத்து திரும்பாத கழுத்து, கை வச்ச உடனே கழுத்து திரும்பிட்டு உடனே மனைவியை கூப்பிடுறார். தஞ்சாவூரில் இருக்கிற மனைவி. பிரேமா, உங்களுக்கு என்னம்மா பண்ணுது பிரேமா? எனக்கு 2 முட்டு பயங்கர வலி ஐயா. ட்ரெயின் வர்ற நேரம் ஆயிற்று. 8:45 ட்ரெயின். 8:45 நான் வெளியே நிற்கிறேன், ஸ்டேஷனுக்கு வெளியே. பிசாசு சொல்கிறான் ட்ரெயின் போக போகுது என்று சொல்லி. எனக்கு தெரியும், எனக்கு நான் தானே தீர்வு. பேசினேன், இயேசுவின் நாமத்தினால நான் போய் உட்கார்ந்த பிறகுதான் ட்ரெயின் புறப்படும் என்று சொல்லி அந்த பிரச்சனையை நானே தீர்த்து கொண்டேன். அருமையானவர்களே, இருளாகிய பிரச்சனையை யோசுவா தானே தீர்த்து வச்சான். எனக்கு 15 நிமிஷம் ஆயிற்று. விசுவாசமும் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. நல்லா கவனிங்க. என்னுடைய இடதுகை அவிசுவாசம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வலதுகை விசுவாசம். எது மேலாக இருக்கிறதோ அது வேலை செய்யும். விசுவாசத்தில் வெவ்வேறு லெவல் இருக்கிறது. இயேசு சொன்னார் பாருங்க, அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. அப்போ சின்ன விசுவாசமும் இருக்கு. இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என் அவிசுவாசத்தை விட விசுவாசம் எனக்கு அதிகமாக இருந்தது. அந்த தஞ்சாவூர் பெண்ணு உடனடியாக சுகமடைந்து நடந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, நான் 8:30 மணிக்கு கூலாக ரயில்வே ஸ்டேஷனில் போகிறேன். அந்த ட்ரெயின் அங்கேயே நிற்கிறது. நான் ஏறி என்னுடைய சீட்டில் உட்கார்ந்தேன். என்னுடைய பிரச்சனையை நானே தீர்த்து கொண்டேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? நமக்கு நாமே பொறுப்பு. நீங்கள் யூ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பேற்க வேண்டும் அருமையானவர்களே. அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஒரு உதாரணம் பைபிளில் பார்த்து முடிப்போம் 2 நிமிடங்களிலே. கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள். சவுல் ராஜா பார்த்து பயந்து மாதுளை செடியின் கீழே ஒளிந்து கொண்டான். இஸ்ரவேலுடைய சேனையும் ஒளிந்து கொண்டது. தனக்கு தானே பொறுப்பேற்று கொண்ட யோனத்தான் வந்தான் பாருங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எத்தனை பேரை எதிர்த்து யோனத்தான் தன்னந்தனியாக போனான். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் chapter 13 verse 5. எத்தனை பேர்? பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து, எத்தனை? கடற்கரை மணலத்தனையான எண்ணிக்கையுள்ள சத்துருக்களை முறியடிக்க யோனத்தான் பொறுப்பேற்றாங்க. யோனத்தான் பொறுப்பேற்றான். உனக்கு எண்ண முடியாத பிரச்சனை இருக்கிறா? கடற்கரை மணலத்தனையான பிரச்சனை உனக்கு இருந்தாலும் சரி, நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் நீ பொறுப்பெடுப்பாய் மகனே. தேவன் உன் பட்சத்தில் இருந்து வேலை செய்வார். யோனத்தான் அறிஞ்சிருந்தான். கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் எனக்கு வெற்றி தருவது அவருக்கு லேசான காரியம். அந்த தேவை நிறைந்த இடத்துல அந்த யோனத்தானுக்கு வெற்றியை கொடுத்தவர் தேவாதி தேவன். அந்த தேவன் தான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமையும் பொறுப்பும் உன்னுடையது என்பதை என்றைக்கு நீ விளங்கிக் கொள்ள போகிறாய்? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.